ஹாய் வணக்கம் நம்மளே இன்றைக்கி விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2025 அக்டோபர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொம்பு இல்லாத அழகான 2 மோட்டி பசு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டைப்பிடாரம் அப்படிங்கக்கூடிய ஊருக்கு வந்து கொடுத்துருந்தோம். மாட்டை பொறுத்தவரை அழகான 2 மாடு, அதுவும் கொம்பு இல்லாத ஒரு சூப்பரான மாடு. 2 மாடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை தேவைக்கு ஒரு சூப்பரான மாடு. மாட்டை பொறுத்தவரையில் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2வது ஈத்து மாடு தான். ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா சுத்த கருப்பு, இன்னொரு மாடு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையும் கருப்பும் ஈவனாக இருக்கக்கூடிய மாடு மாதிரி கொடுத்துருந்தோம். 2 மாடுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணை தேவைக்காக மாடுகளை எடுத்திருந்தாங்க. இப்போ நியூ இயர் அதுவுமா வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட புதுசாக மாடு எடுக்கணும்னு திரும்பவும் நம்மகிட்ட வந்திருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கடந்த முறை 2 மாடு எடுத்துக்கக்கூடிய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிளான் 4 மாடு. 4 மாடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான கண்டு மாடு, அதுவும் அழகான பெண் கண்டோட ஒரு மாடு கொடுத்துருந்தோம். 3 சென மாடுகள் சூப்பரான மாடுகள் கொடுத்துருந்தோம். எல்லா மாடுமே ஒரு வாரத்தில் கண்டு போடுற மாதிரி நல்லா சூப்பரான குவாலிட்டி மாடுகளாக கொடுத்துருந்தோம். உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு சூப்பர் குவாலிட்டியான மாடுகள் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மாடுகள் வாங்க வரீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மாடுகளை பொறுத்தவரை நல்ல ஹெல்த்தான மாடுகளாக, நல்ல இளம் மாடுகளாக, தீவன முறைகளுக்கு எல்லாத்துக்கும் நல்லா செட் ஆகக்கூடிய மாடுகளாக, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கிளைமேட்டு நல்லா செட் ஆகுமா, நீங்கள் வந்து இந்த மாதிரி பெருங்கூட்டு ரக மாடுகளை உங்களால் வளர்த்துக்க முடியுமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா ஆலோசித்து மாடு வாங்குங்க. நம்மளோட கெட்டுத்தர, அதாவது நம்ம தொழுவம் நல்லா இருக்குதா, நம்ம தொழுவத்தில் வந்து இந்த மாடை வந்து பார்த்திங்கன்னா கெட்டி அழகாக பராமரிச்சிக்கலாமா. ஏன்னா ஹைப்ரிட் மாடுகள் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாச்சும் நம்ம குளிப்பாட்ட வேண்டிய தேவைகள் இருக்கும். அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியுமா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பச்சை தீவனங்கள், அதாவது பசுந்தீவனங்கள் கம்பல்சரி இருக்கணும். அந்த மாதிரி நமக்கு இருக்குமா. வைக்கோலை போட்டு மட்டுமே மாடை வந்து நம்ம பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் ஹைப்ரிட் மாடுகளுக்கு வாங்க. இல்லைன்னா உங்களுக்கு கிராஸ் டைப்பான மாடுகள் வேணும்னாலும் நம்ம பண்ணையில் இருக்கும். அந்த மாடுகளை நீங்கள் பார்த்து தாராளமாக எடுத்து கொண்டு போய் நல்ல முறையில் வளர்க்கலாம்.